இயற்கை இன்று தன் இயல்பை இழந்து நிற்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது தத்துவமாக இருந்தாலும், இன்று நாம் காணும் தட்பவெப்ப மாற்றங்கள் மனித அறிவியலின் கணிப்புகளுக்கே சவால் விடுகின்றன. சுட்டெரிக்கும் கோடையும் திசைமாறும் காற்றும் புவியின் விஸ்வரூபத்தை நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றன. மறுபுறம் மனித பரிணாமத்தில் ஒரு பெரும் புரட்சி சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் குறிப்பிட்டது போல, இன்றைய தலைமுறை குழந்தைகள் ஒரு கூடுதல் மூளை அடுக்குடன் பிறக்கிறார்கள். 7 வயது குழந்தையின் பேச்சில் 70 வயது அனுபவம் தெரிகிறது. 6 வயது சிறுவன் 60 வயது முதிர்ச்சியுடன் உலகை பார்க்கிறான். அறிவியல் வளர்ந்துவிட்டது, அறிவு பெருகிவிட்டது. ஆனால் மனித நேயமும் அன்பும் என்னவானது? இயற்கை ஏன் இத்தனை சினம் கொள்கிறது? பிஞ்சு மனங்களில் எப்படி இத்தனை ஞானம் விளைகிறது? இந்த வியத்தகு மாற்றங்களை ராமசெல்வராஜ் வரிகளில் சேலம் சக்தி இசையாக தொடுத்து ஒரு விழிப்புணர்வு பார்வையில் மக்கள் முன்வைப்பதே இந்த விஞ்ஞான விந்தை. 7க்குள் 70 என்னும் பாடல். காலத்தின் மாற்றத்தை இசையோடு உணர வாருங்கள். வயது குட்டிக்கு 60 வயது அனுபவம். அறிவியல் விந்தையில் இது ஒரு புதிய அதிசயம். பனிக்காலம் சுட்டெரிக்கும் கோடையானது. பழக்கங்கள் யாவையுமே விந்தையானது. இயற்கை தன் போக்கை இங்கே மாற்றியதே மனிதன். இயல்பும் தன் பழைய வேரை மறந்ததே. 6 வயது குட்டிக்கு 60 வயது அனுபவம். அறிவியல் விந்தையில் இது ஒரு புதிய அதிசயம். மழையெல்லாம் ஒரே நாளில் கொட்டுது. மறுநாள் பார்த்தால் வானம் மணலாய் முட்டுது. ஆராய்ச்சிக்கு எட்டவில்லை இயற்கையின் விஸ்வரூபம். நாம் செய்த பிழைகளினால் புவிக்கு இந்த கோபம். காற்றின் தரம் மாறியது, நீரின் குணம் மாறியது. மாற்ற முடியாதபடி காலச்சக்கரம் சுழலுது. 6 வயது குட்டிக்கு 60 வயது அனுபவம். அறிவியல் விந்தையில் இது ஒரு புதிய அதிசயம். அன்பு என்பது அன்று இயல்பாயிருந்தது. இன்று டிஜிட்டல் திரைக்குள் அது ஒளிந்து கொண்டது. 7 வயது பேச்சினிலே 70 வயது பாட்டி. ஏணி வைக்கும் அறிவிலே எட்டி நிற்குது குட்டி. தொழில்நுட்பம் வளருது, மனிதநேயம் தேயுது. அதிவேக உலகில் இங்கே ஆளுமைகள் மாறுது. 6 வயது குட்டிக்கு 60 வயது அனுபவம். அறிவியல் விந்தையில் இது ஒரு புதிய அதிசயம். அன்று அறிஞர்கள் சொன்ன அந்த கூடுதல் மூளை இன்று சத்தமில்லாமல் செய்யும் ஒரு பெரும் புரட்சி. மாற்றம் ஒன்றே மாறாதது, அதை நல்ல வழிக்கு திருப்புவோம். இயற்கையை நேசிப்போம், இனிய குணங்களை வளர்ப்போம். அறிவியலை அறிவோடு சேர்ப்போம். அன்பால் உலகை காப்போம். 6 வயது குட்டிக்கு
60 வயது அனுபவம் அறிவியல் விந்தையில் இது ஒரு புதிய அதிசயம்